வணக்கம். ஸ்ரீ காளியம் சொன்ன ஸ்ரீ காளியம்மணியை போற்றி. நான் உங்கள் அன்பு ஜோதிட கார்த்திகை ரகுராமன்ங்க. இன்னைக்கு நம்முடைய எஸ்கே நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, இந்த 2024ஆம் ஆண்டுல சனி பகவானோட வக்ர பயிற்சி பார்க்க போறாங்க. இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 மாசம் வக்ரகதியில இருக்க போறாருங்க. அதாவது வர்ற ஜூன் மாசம் 29ஆம் தேதியிலேருந்து நவம்பர் மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் இவர் வக்ரகதியில இருக்க போறாருங்க. அப்படி ஒரு வக்ர கதியில இருக்கும்போது 12 ராசி 12 லக்னக்காரங்க என்ன நட்பு என்ன கெடுமனு கொடுக்க போறோமோ தெளிவா பார்த்துட்டு வருவாங்க. நம்ம இதுல பாத்தீங்கன்னா ஒரு ராசி கட்டம் போட்டு அந்த ராசி கட்டத்துல சனி பகவான் நிப்பாட்டி அவரோட பார்வைகள் அவரோட இருக்க நிலைகள் எப்படி ஒரு ஜாதக ரீதியில நமக்கு இம்பாக்ட் பண்ண நம்ம தெளிவா பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் வீடியோஸ் பாக்குறீங்கன்னா உங்களோட விலை மதிப்புல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கன் வச்சுக்கோங்க. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நமக்கு ஆதரவு கொடுங்க. இப்ப வாங்க நம்ம போயிட்டு இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி எப்படி பார்த்து வருவாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. ஏன்னா நம்ம இந்த ஜோதிடங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அங்கம், உங்களோட லைஃப் கிடையாது, உங்களோட லைஃப்ல ஒரு பகுதி, பார்ட் ஆஃப். ஏன் நான் சொல்றேன்னா இதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கவும் உதவிகரமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து நீங்க உங்களை தற்காத்து கொள்ளவும் இது ஒரு துணையா இருக்குங்க. அப்படிப்பட்ட இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணா முழுமையா பாருங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்ப நீங்க தெரிஞ்ச விஷயத்த உங்க மூலியம் உங்க ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. இப்போ நம்ம போயிட்டு தெளிவா இந்த சனி பகவானோட வக்ர பயிற்சி என்னென்ன பண்ணுன்னு பார்த்துட்டு வருவோங்க. சனி வக்ரம், கும்ப ராசி, கும்ப லக்னம். சரி, சந்திரன் லக்னம் போட்டாச்சு. 12 பாவம் போடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. சரி, 12 பாவம் போட்டாச்சு. இப்போ இந்த கும்பத்துக்கு அதிபதி யாரு? சனி பகவான். சனி பகவான் கும்ப ராசி கும்ப லக்னத்துக்கு அதிபன் சனி. ராசியாதிபதி லக்னாதிபதி வக்ரம் ஆகிறாரு சார். அதுவும் 1ஆம் பாவகத்துல ஆட்சி ஆயிருக்காரு, வக்ரம் ஆகிறாருன்னா ஆல்ரெடி 7.5 சனியா 2ஆம் பாவத்துல இருக்கீங்க, ஜென்ம சனியா இருக்கீங்க. இந்த ஜென்ம சனி காலகட்டத்துல இந்த சனி வக்ரம் நான் எப்படி பாக்குறேன்னா உங்களுக்கு சோதிக்கிறதுக்கு சனி வக்ரம் சொல்லக்கூடிய சோதனை நிறைந்த காலமாகத்தான் இருக்க போகுது. என்னப்பா ஓப்பனிங்க இப்படி சொல்றீங்கன்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. இது ஒரு அலர்ட் தான். நீங்க உங்களோட வாழ்க்கையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஏத்த மாதிரி நீங்க அலர்ட் ஆகிக்கலாம். புரியுதா? நான் எந்தெந்த விஷயம் நீங்க கவனமா இருக்கும்னு அதை நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த சனி பகவான் வக்ரமானாலும் உங்களை சோதிக்க அவர் ரெடியாக இருந்தாலும் ஏனைய கிரகம் சொல்றோம் இல்லையா? ஏனைய கிரகம் என்ன? குரு பகவான், மாதக்கோள் சொல்லக்கூடிய சுக்கிரன், புதன், செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நிலையில டிரான்சிட் இருக்கு. அப்போ இந்த 4.5 மாசத்துல இவர் வக்ரமாயி இருந்தா கூட இந்த ஏனைய கிரகங்கள் உங்களை காத்து நிற்கிறதுக்கு ரெடியா இருக்கு. யாராரு? சுக்கிர பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், அப்புறம் குரு பகவான். இவங்கெல்லாம் ரெடியா இருக்கும் போது நீங்க அந்த அளவு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இருப்பினும் இந்த சனி பகவான் உங்களுடைய தலை லக்னம் அல்லது ராசி இங்க இருக்க ஒரு வக்ரம் ஆகிறாருன்னா எப்படி சார் இருக்குன்னா ஒரு செயல் நடக்குதுன்னா அது பாட்டு நடக்கட்டும், நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க. வாழ்க்கை எப்படி போகுதோ அப்படியே போட்டோம். நான் இதை திருத்த போறேன் மாத்த போறேன்னா சிக்கல். ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு, ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க, கீழே ஒர்க் போயிட்டு ப்ராஜெக்ட் ஸ்மூத்தா போயிட்டு இருக்குன்னா அப்படியே போட்டோம். நான் அதுல புதுசா ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போறேன், நான் மாத்தி அமைக்க போறேன்னா ரிஸ்க். இல்ல கணவன் மனைவி இருக்கீங்க, ஒரு நல்ல லைஃப் போயிட்டு இருக்கு, நான் இதை பண்றேன், நான் இதை செய்யறேன், அதை நான் இப்படி பண்ண போறேன், இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னா சனி ஆக்டிவேட் ஆகிட்டு உங்களுக்கு கவுத்து விட்டுருவார். காலம் தன் காலப்போக்குல போகட்டும், நீங்க பாட்டுக்கு அதை வேடிக்கை போது அப்படியே சைலண்டா காலத்தை நடத்துங்க. நீங்களா தலையிட்டு உங்க தலையீடின் பேர்ல ஏதாச்சும் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா நமக்கு இந்த ஜென்ம சனி தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சுருவாருங்க சார். அப்போ இங்க சனி பகவான் வக்ரமாகும் போது என்ன நடக்கும்னா லக்னாதிபதி இல்லையா, தலை இல்லையா, இப்ப தலையில ஒரு வேகம், புரியுதா? நல்ல ஸ்பீடு, யோசனை அதிகமா வரும். என்னைக்கோ நடந்திருக்கும், மைண்ட்ல வரும், இப்படி பண்ணிட்டேமே, இப்படி பண்ணா எப்படி இருக்கும், என்னைக்கோ பிளான் பிடிச்சிருக்கீங்க, அது மைண்டுக்கு வரும். சோ என்ன சிந்தனையை தெளிவா வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு தியானத்துல இருங்க, யோகா டெய்லி பண்ணுங்க. சரி,
இப்போ இந்த சனி பகவானோட பார்வைகள் எனக்கு எப்படி சார் இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. சனி பகவானோட பார்வை எங்க இருக்கு பாருங்க, 3ஆம் இடத்துல விழுது. தைரிய வீரியஸ்தானம் சொல்லிட்டு உங்களோட மனசுல வந்து விழுது. இளைய சகோதரன் மனசுல வக்ரமாய் பார்க்கும்போது மனசுல பதட்டம் இருக்கும். சில நேரம் சந்தோஷம் இருக்கும், சில நேரம் சோகமா இருப்பீங்க, டல்லா இருப்பீங்க, ஒரு மாதிரி டல்லா ஃபீல் பண்றீங்க. சோகமா வருதுன்னா உங்களுக்கு பிடிச்ச சாங் கேளுங்க, இல்லையா பிடிச்ச ஆலயத்துக்கு போய் இறைவன் வழிபாடு பண்ணுங்க, இல்ல நண்பரோட போயிட்டு ஒரு சினிமா பார்க்கறது, இல்ல நண்பரோட உட்காந்து நீங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த மனசுல இருக்க பாரங்கள் குறையும். மன கஷ்டத்தை ஏற்படுத்துவார், மன குழப்பங்கள், மன பதட்டங்கள், மன தடுமாற்றம், மன பயத்தை ஏற்படுத்த வாய்ப்பு நிறைய இருக்கு. சரி, அடுத்தபடியா 7ஆம் இடம் உங்களுடைய கலஸ்திரஸ்தானத்தை அவர் பார்க்கிறார். அப்போ 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறாருன்னா மனைவி வகையில கொஞ்சம் கவனமா இருக்கு. பழச பத்தி மனைவிட்ட பேசவே பேசாது. இன்னைக்கு ஒண்ணு நடந்து முடிஞ்சிருக்கும், அதை பத்தி ஏன் நம்ம இப்ப பேசணும்? அதை பேசினா சண்டை சச்சரவு வம்பு வழக்கு. தயவு செஞ்சு பழச பேசவே பேசாதீங்க, புரியுதா இல்லையா? நான் என்ன சொல்லுவேன்னா, 4.5 மாசத்துக்கு ஒய்ஃப் கிட்ட அதிகமா பேசாதீங்க, கம்மி பண்ணிக்கோங்க. சண்டை வர்ற மாதிரி இருக்கா, தயவு செஞ்சு சைலண்ட் ஆயிடுங்க. யாராச்சும் ஒருத்தன் விட்டு கொடுத்து போனதான் வந்து லைஃப் ரன் ஆகுமே தவிர, நீ பெரியாளா நான் பெரியாளா, என் சைடு யூகோ உன் சைடு யூகோன்னு போனா அங்க வாழ்க்கை நடக்காது. புரியுதா? தேவையில்லாத பண விரயம், போலீஸ் கோர்ட்டு கேஸ் பம்பு வழக்கு, வெட்டி பஞ்சாயத்து, வீண் பஞ்சாயத்து, அவனை பஞ்சாயத்து கூப்பிடுறேன், இவரை பஞ்சாயத்து கூப்பிடுறேன், இங்க போனேன் அங்க போனேன், இந்த கேஸ் அந்த கேஸ், தலைவலி. வாழ்க்கைங்கிறது வாழ்றதுக்கு தான். நீ பெரியவன் நீ ஏன்ட்ட ப்ரூவ் பண்றதுக்கும், நான் பெரியவன் ஓன்ட்ட ப்ரூவ் பண்றதுக்கான அந்த ஒரு சாப்டர் இது கிடையாது. இது கலஸ்திரஸ்தானம், கூட்டாளி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம். அப்போ உங்களோட மனைவி, கூட்டாளி, தொழில் ரீதியில எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் வேண்டாம். பழைய நிகழ்வுகளை தயவு செஞ்சு பேச வேண்டாம். இந்த காலத்தை விட்டுருங்க, அது பாட்டாக போட்டோம். நீ எந்த தலையிடம் பண்ணாதீங்க, அப்படியே ஸ்மூத்தா வந்துருங்க. அடுத்தபடியா 10ஆம் இடம் வேலை. இங்க வக்ரமா சனி பார்க்கும்போது வேலையில கொஞ்சம் ஒர்க்லோடு இருக்க மாதிரி இருக்கும், சில நேரம் ஒர்க்லோடு இல்லாத மாதிரி இருக்கும், சில நேரம் பறந்து தேனி மாதிரி வேலை செய்யற மாதிரி இருக்கும், சில நேரம் வந்து நம்ம ஓவரா ஒர்க் பண்ணி உடம்பு டயர்ட் ஆயிடும். இன்னும் நேரம் ஒர்க் பண்ணாலும் மேனேஜர் நம்மளை வந்து எந்த ரெக்கக்னேஷன் பண்ண மாட்டாரு. சில நேரம் பார்த்தா அந்த மேனேஜர் தள்ளத்தி போய் நம்ம ஆடுவா, டக்கு தள்ளி போட்டு உடச்சுவார். அப்படி இருக்கும்போது எதிலுமே கவனமா இருக்கு, புரியுதா? அப்போ உங்க தொழில், உங்களோட மனைவி, நட்பு வகையில, சுற்றத்தார் உறவினர் வகையில, அடுத்து உங்களோட மனது வகையில நீங்க மிகவும் கவனமா இருங்க. இந்த காரணம் வாயிலா நீங்க என்ன பண்ணுங்க, எது நடக்குதோ நடக்கட்டும். உங்க தலையீட வச்சு நீங்க எதுவும் சேஞ்ச் பண்ணணும், மாற்றணும்னு நினைக்காதீங்க. ஜாப் சேஞ்சஸ் இருக்கா பண்ணிக்கோங்க, தப்பு இல்ல. ஏனைய கிரகங்கள் உங்களுக்கு நன்றாக இருக்கு, புரியுதா? இந்த 7.5 சனி காலகட்டத்துல, ஜென்ம சனி காலகட்டத்துல சனி பகவான் வக்ரமாக ஆரம்பிக்கும் போது நம்மள ஒருத்தவங்க வந்து டெஸ்ட் பண்ண வர்றாங்க, நம்மள ஒருத்தவங்க சோதிச்சு பார்க்க வர்றாங்கும் போது நம்ம தெளிவா இருந்துக்கணும், புரியுதா? நம்மள தெளிவா ப்ரொடெக்ட் பண்ணிட்டும் போது என்னதான் யார் நம்மளை சோதிச்சாலும் நம்ம சக்சஸ் ஆக போறோம், புரியுதா? இந்த காலத்து வகையில நீங்க வந்து ரெடியா இருந்துக்கோங்க. சார் எனக்கு நல்ல பரிகாரம் சொல்லுங்க சார். எனக்குன்னா பெருமாள் வழிபாடு வச்சுக்கோங்க. சனிக்கிழமை தோறும் பெருமாள் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரும்போது இந்த 4.5 மாதம் உங்களுக்கு வந்து குறைக்கப்படும். அதாவது எப்படின்னா கெடுபலன் குறைக்கப்படும். இந்த பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு அன்னதானம் கொடுங்க. சும்மா பெருமாள் கும்பிட்டு விடுது, அன்னதானம் பண்ணும்போது இந்த பிரச்சனை உங்களுக்கு முழுமையா குறையுங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா 12 ராசி 12 லக்னக்காரங்களுக்கு இந்த சனி பகவானோட வக்ர பயிற்சி எப்படின்னு பார்த்தோம். இந்த சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி பலனை எப்படி சார் எனக்கு மேட்ச் பண்ணி பார்க்கணும்னா, உங்களோட சுய ஜாதகத்துல உங்களோட லக்னம் எங்க இருக்குன்னு பாருங்க. உங்க லக்னத்துக்கு சனி பகவான் எங்க இருக்காருன்னு பாருங்க. அவர் வந்து சுபர் வீட்டுல இருக்காரா, அசுபர் வீட்டுல இருக்கான்னு பாருங்க. அதே மாதிரி நடப்புல சனி பகவானோட தசா நடக்குதான்னு பாருங்க. ஏன்னா சனிவோட தசை நடக்கும் போது ஒரு இன்ஃபுளுயன்ஸ் அதிகமா இருக்கும். அதே மாதிரி சனி வந்து உங்களுக்கு எந்த இடத்துல பிறக்கும் போது இருக்காரு, லாப வீட்டுல இருக்காரா இல்ல வந்து அசுபர் வீட்டுல இருக்காரு, நமக்கு வந்து சனி வந்து 8 பன்ல மறைஞ்சிருக்காரான்னு பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சனியோட வலிமை நீங்க தெரிஞ்சுக்கணும். சனி நல்லா வலிமையா இருக்காரு உங்க ஜாதகத்துலனா கண்டிப்பா இன்ஃபுளுன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சனி வந்து ரொம்ப கெட்டு போயிருக்காங்கன்னா பாவ வகையில் நமக்கு வந்து கெடு பலன்கள் அதிகமா இருக்குங்கிறது நியதி. அப்படி இருக்கும்போது இந்த பயிற்சி பலனை வந்து உங்களோட ராசிக்கும் உங்க லக்னத்துக்கும் மேட்ச் பண்ணி பாருங்க. உங்க ராசிக்கும் உங்க லக்னத்தும் எடுத்து பாருங்க. எடுத்து பார்த்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு தெளிவா புரிதல் இருக்குங்க. அதே மாதிரி இப்போ சனி பகவானோட தசா நடக்குது ஒருத்தருக்குன்னா இதோட இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கும். எப்படி சார் இருக்கும்னா ஒரு 40% வரைக்கும் இருக்கும். சனியோட புத்தி நடக்குதுன்னா ஒரு புத்தில சனி இல்லையா, அப்ப என்ன பண்ணும், ஒரு 10-20 வரைக்கும் இருக்கும். சார் எனக்கு வந்து சனி மகா திசையும் இல்லை, சனியோட புத்தியும் எனக்கு நடக்கல, சனியோட அந்தாரம் நடக்குது சார் எனக்குன்னா புத்திக்குள்ள அந்தாரம் இருக்கும். ஸோ அப்போ ஒரு 5-10% இந்த
வக்கரகதியில உங்களுக்கு அந்த மாற்றங்கள் இருக்குங்க. பொதுவா இந்த சனிங்கிறது பாத்தீங்கன்னா விதியை கொடுக்கக்கூடிய விதிகரகன் சொல்லுவாங்க, கர்ம காரகன் சொல்லுவாங்க இவரை. சோ ஒரு மனிதன் எப்படி வேலை செய்ய போறான், எப்படி ஜீவனம் பண்ண போறான், அவன் என்ன மாதிரி வாழ்க்கை முறையை வாழ போறான்னு சொல்லக்கூடிய சனி பகவான். இவரோட ஜாதகத்தை சனி நல்லா இருக்குன்னா அவரை நல்ல வச்சிருவார். இப்போ உடனே கேட்பீங்க, சார் எனக்கு இந்த வக்கர பயிற்சியில நான் திருநள்ளாறு போய் வழிபடலாமா சார்? அதாவது சனி சுபரா இருக்கு, சுப பார்வையில பார்த்துட்டு இருக்காருன்னா தாராளமா வழிபடலாம். பட் ஆனா சனி சில அமைப்புல கெட்டு போயிருக்கும், சில கெடுதல் பண்ற நிலையில இருப்பார், வக்கர பார்வையில இருப்பார், மோசமான பார்வைகள் விடும். அப்படி இருக்க நீங்க சனிபா நேர வழிபாடு பண்றது இந்த காலம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி பரிகாரம்னு எடுத்து பார்க்கும்போது இந்த காலகட்டத்துல என்ன சார் நான் பண்ணணும்னா, சனிக்கு உகர்ந்த எள் தானமும் அல்லது எள் எண்ணெய் தானமும் கொடுங்க. எள் தானம் கொடுக்கலாம், நல்லெண்ணெய் அது வாங்கி தானம் கொடுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கை கால் முடியாதவங்களுக்கு உதவி பண்ணுங்க. சனிக்கு பாத்தீங்கன்னா ஒருத்த கால் கிடையாதுங்கிறது ஐதீகம். அப்போ கால் இல்லாத, காலை இழந்த ஒரு நபருக்கு நீங்க உதவி நீட்டுறீங்கன்னா சனியோட கெடுபலும் ஃபர்ஸ்ட் குறைக்கப்படும். சனியோட அந்த இரக்கம் உங்க மேலப்படும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வயதுல முதியோர் இருக்காங்க இல்லையா, வயதுல முதியோருக்கு நம்ம செய்யக்கூடிய பணி, செய்யக்கூடிய தொன்று இந்த சனியோட கெடுபார்வை குறைக்கும். அப்போ வயதுல முதியோருக்கு உதவி பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க. அதே மாதிரி கைகால் இல்லாதவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க, உதவி பண்ணுங்க, எல்தானம் பண்ணுங்க. இந்த வக்கர சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல பயிற்சி அமையன்னு சொல்லி நான் என்னோட காளிய மண்டல் உங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்க நான் காலையில பிரார்த்தனை பண்றேன்னு சொல்லி நான் உங்களை வேற ஒரு காலையில சந்திக்க நான் உங்கள் அன்பு ஜோதிட கார்த்திகை ராமன். நன்றி, வணக்கம்.